வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கல்வி பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது சென்னையில பள்ளிக்கரணையில இருக்கிற நாராயண வித்யாஷ்ரம் பள்ளி, NVSன்னு சொல்வாங்க. இப்ப அவங்க 10வது வருஷத்தை கொண்டாடுறாங்க. இந்த நேரத்துல அவங்க கல்வி முறை பத்தி கொஞ்சம் அலசலான் இருக்கோம். ஆமா, இந்த பள்ளியோட 10ஆண்டு பயணம் பத்தின சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அத வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்போ NVSக்கும் மத்த ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மைண்ட் செட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? குழந்தைகளோட முழு வளர்ச்சிக்கு என்ன பண்றாங்க? இந்த மாதிரி சில கேள்விகளுக்கு பதில் தேடலாம். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? சரி. அவங்களோட அடிப்படை நோக்கமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல ஆரோக்கியம், அப்புறம் கல்வி, ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் பெஞ்ச் மனநிலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க ஒருவேளை உங்க குழந்தைக்காக நல்ல பள்ளியை தேடிட்டு இருக்கலாம், இல்லனா இப்போ இருக்கிற கல்வி முறையில என்ன புதுசா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கலாம். அப்போ இந்த பள்ளியோட தனிப்பட்ட அணுகுமுறைகள், அவங்க சொல்லித்தர்ற விதம், அப்புறம் மாணவர்களோட முழுமையான வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்றாங்கங்கிற இந்த அலசல் உங்களுக்கு கண்டிப்பா சில புது பார்வைகளை தரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இந்த பள்ளிய பத்தின விஷயங்களை பார்க்கும்போது இது வெறும் பாடப்புத்தகத்தோட நின்னுடுற ஒரு கல்வி முறை மாதிரி தெரியல. மனசு, இதயம், குணம், அதாவது மைண்ட், ஹார்ட், கேரக்டர், இந்த மூணையும் வளர்க்கறதா உங்களோட மெயின் குறிக்கோளா தெரியுது. திறனாய்வு சிந்தனை, கருணையோட நடந்துக்கிறது, அப்புறம் ஒரு நோக்கத்தோட வாழ்க்கைய பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை மாணவர்கள் கிட்ட விதைக்க நினைக்கிறாங்க. சரி, அப்போ இந்த பள்ளியில ரொம்ப தனித்துவமா நீங்க பார்க்கறது இது? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ்க்கு வெறும் 18 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தாங்கிறது அது முதல்ல கவனத்தை ஈர்க்குது. இது எப்படிங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாருங்க, அந்த 18ங்கிறது ஒரு நம்பர் மட்டும் இல்ல, அது ஒரு டூல். ஒவ்வொரு குழந்தை மேலையும் தனி கவனம் செலுத்த முடியுது. அப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். நிச்சயமா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பாடங்களை ஆழமா புரிஞ்சிக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு குழந்தையோட தேவை என்ன, பலம் என்ன, எங்க கொஞ்சம் தடுமாறுறாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்கள வழிநடத்த இது ரொம்ப உதவியா இருக்கு. இதுதான் அவங்க சொல்ற முழுமையான வளர்ச்சிக்கு அடிப்படை. அப்போ வெறும் மார்க் பின்னாடி போகாம அறிவு, உணர்வு, சமூகம், மாரல் வேல்யூஸ்னு எல்லாத்துலயும் குழந்தைங்கள தயார்படுத்துறாங்க. இதுக்கு டீச்சர்ஸோட பங்கு முக்கியமா இருக்குமே. கண்டிப்பா. வெறும் பாடம் நடத்துறது மட்டும் அவங்க வேலை இல்ல. அவங்க அனுபவம் வாய்ந்த எஜுகேட்டர்ஸ். சில சமயம் வேற ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கூட கைட் பண்றாங்க. இதனால தியரிய மட்டும் படிக்காம நிஜ வாழ்க்கையில இது எப்படி யூஸ் ஆகும்னு குழந்தைங்க கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. இந்த பள்ளியோட ஃபவுண்டர் டாக்டர் VP சுரேஷ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இந்த ஸ்கூலோட நோக்கத்தை உருவாக்குச்சு? டாக்டர் VP சுரேஷ் கல்வித்துறையில ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். டீலிட் வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லாம காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு பல துறைகள்ல மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கார். ஓ, அப்படியா? ஆமா. பாரு, ஒரு குவாலிட்டியான ஒரு நோக்கத்தோட ஃபியூச்சரை மனசுல வச்சு கல்வியை எல்லாருக்கும், முக்கியமா மிடில் கிளாஸ் மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு விஷனோட இதை நடத்துறாரு. அவர்தானே அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மைண்ட் செட், FBM கான்செப்ட கொண்டு வந்தவர்? இது ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார சொல்றதா? இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது உட்கார இடத்த பத்தினதில்ல, இது ஒரு மனப்பான்மை பத்தினது. அவர் ஆரம்பிச்ச பந்தி அகாடமி ஆஃப் பெடகோஜி மூலியமா இந்த FBM சொல்றார். அப்படின்னா இது மாணவர்கள்கிட்ட இருக்க வேண்டிய டிசிப்ளின், கத்துக்கிறதுல ஒரு ஆர்வம், அப்புறம் எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு, இதை பத்தினது. டாக்டர் சுரேஷ் என்ன நம்புறாருன்னா, எல்லா குழந்தைங்ககிட்டயும் இந்த திறமை இருக்கு, அதை சரியா வெளிக்கொண்டு வரதுனா நம்ம கல்வி முறையோட வேலைன்னு சொல்றாரு. அவர் வலைத்தமிழ்னு ஒரு மேகசின் கூட நடத்துறதா சொன்னீங்க. ஆமா. 2009ல இருந்த அந்த ரெஜிஸ்டர்ட் மந்த்லி மேகசினோட பப்ளிஷர் மற்றும் சீஃப் எடிட்டரா இருக்கார். அது மூலமா கல்வி சம்பந்தமான விழிப்புணர்வு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கலாச்சாரம் பத்தின அறிவை இளைஞர்கள் கிட்ட கொண்டு சேர்க்க முயற்சி பண்றார். இதுவும் அவரோட அந்த பரந்த கல்வி பார்வையோட ஒரு பகுதி தான். சரி, சுருக்கமா சொல்லணும்னா கல்வி விஷயத்துல அவர் முக்கியமா எதை வலியுறுத்துறார்? ஃபர்ஸ்ட், பேசிக் ஸ்கில்ஸ். அதாவது நல்லா படிக்கிறது, தெளிவா எழுதுறது, ஆழமா யோசிக்கிறது, இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றாரு. அதோட நல்ல கேரக்டர், தன்னம்பிக்கையை வளர்க்கணும். அப்புறம் மாடர்ன் லேர்னிங் மெத்தட்ஸோட நம்ம பாரம்பரிய வேல்யூஸையும் இணைக்கணும். டீச்சர்ஸ்க்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுக்கணும். பேரண்ட்ஸையும் குழந்தையோட வளர்ச்சியில இன்வால்வ் பண்ணணும். இது எல்லாத்துலயும் கவனம் செலுத்துறாரு. ஓகே, இப்போ அவங்க ஃபாலோ பண்ற சில புதுமையான டீச்சிங் அசஸ்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். 3 நாள் கான்செப்ட் சென்டர் டீச்சிங் மெத்தட்னு ஒன்னு சொல்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது? இது ஒரு கான்செப்டை நல்லா ஆழமா புரிய வைக்கிற ஒரு முறை. முதல் நாள் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸை படிக்கிறாங்க. சரி.
2வது நாள் அதே கான்செப்டை டெக்னாலஜி யூஸ் பண்ணி, உதாரணத்துக்கு யூடியூப் வீடியோஸ் மூலமா விஷுவலா புரிஞ்சுக்கிறாங்க. அதோட சில செய்முறை மாதிரிகள் ஆக்டிவிட்டிஸ் மூலமாவும் கத்துக்கிறாங்க. அப்போ தியரி, விஷுவல், பிராக்டிக்கல் இன்னும் 3 வருது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 3வது நாள் தான் ரொம்ப முக்கியம். மாணவர்கள் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ்னு சொல்றோமே, அந்த மாதிரி கேள்விகளை அவங்களே உருவாக்கவும் அதுக்கு காரணத்தோட பதில் சொல்லவும் பயிற்சி பண்றாங்க. ஓ, ஏன், எப்படி, இத மாத்துனா என்ன ஆகும், அந்த மாதிரியா? அதேதான். இது மாதிரி கேட்கும்போது வெறும் மனப்பாடம் செய்யறத தாண்டி அனலைஸ் பண்ண கத்துக்கிறாங்க. இதுதான் டீப் லேர்னிங். இது இல்லாம PS Smart Start HOTS கரிக்குலம்னு கேஜில இருந்து கிளாஸ் 8 வரைக்கும் யூஸ் பண்றதா சொன்னீங்க. அதோட நோக்கம் என்ன? ஆமா, அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் மட்டும் பத்தாது, நீட், JEE மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அது பத்தாது. அதனால சின்ன வயசுல இருந்தே பசங்களை கொஞ்சம் டஃப்பான, யோசிக்க வைக்கிற கேள்விகளுக்கு பழக்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்றாங்க? இதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒர்க் புக்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க மெயின் கரிக்குலத்தோட ஒரு பார்ட்டா யூஸ் பண்றாங்க. இது குழந்தைங்களோட ரீசனிங் ஸ்கில், அனலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் வளர்க்க உதவுது. அவங்க எக்ஸாம் சிஸ்டம்ல கூட ORE, அதாவது ஓப்பன் ரிவிஷன் எக்ஸாம்னு ஒன்னு இருக்காமே, அது எப்படி நார்மல் எக்ஸாம்ல இருந்து வித்தியாசமா இருக்கு? இந்த ORE சிஸ்டம் எக்ஸாம்னால வர்ற பயத்தை போக்க ஹெல்ப் பண்ணுது. முழுசா ரிவைஸ் பண்ணவும் நல்லா புரிஞ்சுக்கவும் என்கரேஜ் பண்ணுது. எப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டீச்சர் 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. 3 செட்டா? ஆமா, எக்ஸாம் அன்னைக்கு அந்த 3ல ஏதோ ஒன்னு ரேண்டமா செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓ, அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போனா வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சிருக்கணும். கரெக்ட். இது மனப்பாடம் பண்றதை விட யோசிச்சு சொந்தமா எழுதுறதை என்கரேஜ் பண்ணுது. அப்படி எழுதுனா அதுக்கு மார்க்ஸும் அதிகம். வெறும் மார்க் மட்டும் இல்ல, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ORE முறையோட ஸ்பெஷாலிட்டியே இது எக்ஸாமுக்கு கூட ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறதான். ப்ரெஷரை குறைச்சு குழந்தைங்க உண்மையா எவ்வளோ புரிஞ்சிருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணுது. இது ரொம்ப ஒரு முற்போக்கான ஐடியா. அடுத்ததா அவங்களோட ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதாவது முழுமையான வளர்ச்சி, அப்புறம் பாடத்திட்டம் தாண்டிய செயல்பாடுகள் பத்தி கொஞ்சம் பேசலாம். சின்ன கிளாஸ்ல ப்ரெஷரே இல்லாம பாத்துக்கிறதா சொன்னீங்களே. ஆமா, கிளாஸ் 3 வரைக்கும் மார்க்ஸே கிடையாது. கிளாஸ் 8 வரைக்கும் கிரேடிங் சிஸ்டமும் கிடையாது. அசஸ்மெண்ட் எப்படின்னா, குழந்தை எப்படி தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, அவங்க முயற்சி எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி தான். இது அவங்க கத்துக்கிற ஆர்வத்தை நேச்சுரலா வளர விடுது. ஓகே, இது இல்லாம வேல்யூஸ், லைஃப் ஸ்கில்ஸ்க்கெல்லாம் கூட முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இல்லையா? நிச்சயமா. மத்தவங்கள மதிக்கிறது, பேசிக் ஹோம் பட்ஜெட்டிங் பத்தின ஐடியா, டீம் ஒர்க், சுத்தமா இருக்கிறது, என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் கரிக்குலத்தோட சேர்ந்தே இருக்கு. கார்டனிங், ரீசைக்ளிங் மாதிரி நேரடியா செய்யறது மூலமா இதெல்லாம் கத்துக்கிறாங்க. கிரியேட்டிவிட்டி எப்படி என்கரேஜ் பண்றாங்க? அதுக்கு நிறைய வழி இருக்கு. உதாரணத்துக்கு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்னு கழிவுப் பொருட்கள்ல இருந்து கலைப்பொருட்கள் செய்யறது, ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிற ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட், ஏன் சில சமயம் பசங்களே கொஸ்டின் பேப்பர் கூட செட் பண்றாங்க. இதெல்லாம் அவங்களோட யோசிக்கிற திறனை தூண்டுது. அவங்களோட வீக்லி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் பார்த்தேன். ரொம்ப டீட்டெயில்டா இருக்கே, ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மாதிரி. ஆமா, மண்டே ஸ்போர்ட்ஸ், டியூஸ்டே கல்ச்சுரல்ஸ், வெனஸ்டே மாரல் அண்ட் எத்திக்ஸ், தேர்ஸ்டே எசென்ஷியல் லைஃப் ஸ்கில்ஸ், ஃப்ரைடே சாஃப்ட் ஸ்கில்ஸ், சாட்டர்டே ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ்னு ஒரு பிளான் இருக்கு. இது சும்மா டைம் பாஸ்க்காக இல்ல. அந்த வியாழக்கிழமை லைஃப் ஸ்கில்ஸ் லிஸ்ட் ஆச்சரியமா இருந்துச்சு. சைக்கிள் ஓட்டுறது, முடிச்சு போடுறது, ஃபர்ஸ்ட் எய்டு, கிளீனிங், ஃபயர்லெஸ் குக்கிங், நேவிகேஷன், கார்டனிங், சஸ்டெயினபிலிட்டின்னு இதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம். சரிதான். இதுதான் நீங்க சொல்ற உண்மையான முழுமையான வளர்ச்சிங்கிறது. கல்விங்கிறது வெறும் புக்ஸ்ல இருக்கிறது இல்ல, வாழ்க்கையில ஜெயிக்க தேவையான எல்லா ஸ்கில்ஸையும் அது கொடுக்கணும்னு NVS நம்புறாங்க. இந்த ஸ்கில்ஸ் தான் பின்னாடி அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸையும் ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ற மெச்சூரிட்டியும் கொடுக்கும். அடுத்து அவங்க டைம் டேபிள், அப்புறம் ஃபுட் பிளான். இதுல டோபமைன் கான்ஷியஸ் டைம் டேபிள்னு சொல்றாங்க. அது என்னது? அதுக்கு பின்னால என்ன சயின்ஸ் இருக்கு? டோபமைன்ங்கிறது நம்ம பிரெயின்ல ஹாப்பினஸ், மோட்டிவேஷன், ஃபோக்கஸ் இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு கெமிக்கல் மெசஞ்சர். NVS டைம் டேபிள் எப்படின்னா, ஒரே மாதிரி ஆக்டிவிட்டியை கண்டினியூஸா செய்யாம லேர்னிங், பிளே, ரெஸ்ட், ஆர்ட், ரிஃப்ளெக்ஷன்னு மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஓ, அப்போ போர் அடிக்காது. ஆமா, இது பிரெயினோட நேச்சுரல் டோபமைன் சைக்கிள்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இதனால
பசங்களோட கவனமும் இன்ட்ரெஸ்டும் குறையாம பார்த்துக்க முடியும்னு நம்புறாங்க. லேர்னிங்கா ஒரு டயர்டான விஷயம் இல்லாம ஒரு சஸ்டைனபிள் எக்ஸ்பீரியன்ஸா மாத்த இது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைம் டேபிள்ல இன்னும் சில ஹைலைட்ஸ் இருக்கு. காலையில 7:15க்கே ஸ்கூல் ஆரம்பிக்குது. டெய்லி ரீடிங் இல்லனா ஸ்டோரி டைம். நாள் கடைசியில அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோன்னு யோசிக்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் டைம். லஞ்சுக்கு முன்னாடி கேம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா வச்சிருக்கிறது, ஸ்கூல்லையே ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு நிறைய இருக்கு. ஆமா, காலையில பிரெயின் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ், மத்தியானத்துக்கு மேல ஆக்டிவிட்டி பேஸ்டு விஷயங்கள்னு ஒரு பேலன்ஸ் இருக்கு. சப்ஜெக்ட்ஸை ரொட்டேஷன்ல வைக்கிறதுனால டெய்லி ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியாவும் இருக்கும். ஃபுட் பிளானும் ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ண மாதிரி இருக்கு. காலையில ஹெர்பல் ட்ரிங்க், ஸ்நாக்ஸ்க்கு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் சத்துமாவு கஞ்சி, மதியத்துக்கு பேலன்ஸ்டு மீல், ஈவினிங் சுண்டல் மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ். இது அவங்களோட அந்த முதலில் ஆரோக்கியம் பிறகு கல்விங்கிற ஃபிலாசபியோட நேரடி கனெக்ஷன். உடம்பு ஹெல்த்தியா இருந்தாதான் மைண்ட் லேர்னிங்ல இன்வால்வ் ஆகும். இந்த ஃபுட் பிளான் அந்த டோபமைன் டைம் டேபிளோட சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஓவரால் வெல்பீயிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க ஸ்போர்ட்ஸ் டே, கல்ச்சுரல்ஸ் கூட வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ் டேல ரிவர்ஸ் ரன்னிங்கு, கால் விரல்ல நடக்கிறது, டக் வாக், டயர் ரேஸு, வாபிள் ரேஸ்னு எதேதோ இருக்காமே. ஆமா, அது மட்டும் இல்ல, டென்ட் போடுறது, சர்வைவல் ஸ்கில், பூட் கேம்ப்பு, கண்டெய்னர் ஏறுறது, ஹியூமன் பிரமிட் பண்றது, வாரியர் ட்ரைனிங் கேம்ப்னு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஜெயிக்கிறது மட்டும் குறிக்கோள் இல்ல, அப்ப வேற என்ன? வின்னிங் அண்ட் லூசிங்கை ஈக்குவலா எடுத்துக்கிறது, விடாமுயற்சி, டீம் ஸ்பிரிட், எதையும் என்ஜாய் பண்ணி செய்யறதுன்னு கேரக்டரையும் லைஃப் லெசன்ஸையும் கத்துக் கொடுக்கறது தான் மெயின் ஃபோக்கஸ். ஸ்போர்ட்ஸ் மீட்ல டென்ட் போடுறது, சர்வைவல் ஸ்கில்ஸ், இது நிஜமாவே போட்டியும் தாண்டி லைஃப் ஸ்கில்ல டெவலப் பண்ணுது. கல்ச்சுரல்ஸ் எப்படி? அதுவும் இதே மாதிரி யுனிக்கா? ஓ நிச்சயமா. கல்ச்சுரல்ஸ்ல ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு 100% பார்ட்டிசிபேஷன். அதாவது எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜ் ஏறணும், ஏதாவது ஒன்னு செய்யணும். இது அவங்களோ ஸ்டேஜ் ஃபியர் போக்கி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். சரி, ரெண்டாவது, இது வெறும் பாட்டு டான்ஸ் நிகழ்ச்சி இல்ல. இது எஜுகேஷன், ஆர்ட், வேல்யூஸ், ட்ரெடிஷன், மாடர்னிட்டி எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ற ஒரு ஈவெண்ட். ஸ்டூடெண்ட்ஸே இதை ஆர்கனைஸ் பண்றதுனால லீடர்ஷிப், பிளானிங் மாதிரி ஸ்கில்ஸும் டெவலப் ஆகுது. இது ஒரு ஷோ மட்டும் இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸா அவங்க பாக்குறாங்க. டிசிப்ளின் பத்தி பேசும்போது அந்த அதிகாலை பயிற்சி T2D டிசிப்ளின் பத்தி சொல்லணும். ஹாலிடேஸ்ல கூட காலையில 5:30க்கா? இது எப்படி நடக்குது? ஆமா, டெய்லி ஈவன் ஆன் ஹாலிடேஸ் காலையில 5:30 5:45 வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் தான். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நடத்துவாங்க, டீச்சர் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இதுல மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்றது, சில புது வேர்ட்ஸ் கத்துக்கிறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யறதுன்னு இருக்கும். ஓஹோ, இது காலையிலே ஒரு அலர்ட்னஸ், ஃபோக்கஸ், செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வருது. இது ஒரு ஹேபிட்டா மாறும்போது அது அந்த நாள் முழுசுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டா அமையுது. சரி, இந்த தனிப்பட்ட கவனம் மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி படிப்புக்கு சமமா மத்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி? ஆமா, அது ரொம்ப முக்கியம். கல்வி, அதாவது அகாடமிக்ஸ், அப்புறம் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள், அதாவது கோ-கரிக்குலர்ஸ், அப்புறம் ஒழுக்க விழுமியங்கள், மாரல் வேல்யூஸ், இது மூணுமே சமம்னு பாக்குறாங்க. ஓ, மூணுமேவா? ஆமா, வெறும் கிளாஸ் ரூம் பாடங்களோட நிறுத்திக்காம நிஜ உலக அனுபவங்களையும் அப்புறம் எதிர்கால வேலைவாய்ப்புக்கான தயாரிப்பையும் கற்றலோட இணைக்கிறாங்க. அது எப்படி நிஜ உலக அனுபவங்கள்னா? அதாவது நல்ல அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அது கூடவே அந்தந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களும் அவங்க அனுபவங்களோட கிளாஸ் எடுக்கிறாங்க. ஓ, நிஜ வாழ்க்கை பயன்பாட்டோட சொல்லித் தராங்க. ஆமா, அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் ஷாப்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ், அப்புறம் அனுபவ ரீதியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கத்துக்கிறது, அதாவது கொலாபரேட்டிவ் லேர்னிங். ஓகே, இது மூலமா என்னென்ன திறன்கள் வளருது? இது வழியா பாத்தீங்கன்னா டீம் ஒர்க், புதுசா யோசிக்கிற திறன், அதாவது இன்னோவேஷன், அப்புறம் தலைமை பண்பு, இதெல்லாம் தானாவே வளருது. அப்புறம் பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம் சொன்னீங்களே. ஆமா, படிப்பை பாதியில விட்ட பெற்றோர்கள் இருந்தா அவங்களுக்கு இலவசமா +2 முடிக்க பயிற்சி கொடுக்கறாங்க. இது லைஃப் லாங் லேர்னிங் ஐடியாவை என்கரேஜ் பண்ணுது. ரொம்ப நல்ல முயற்சி. அப்புறம் இந்த SWOT அனாலிசிஸ் ஆசிரியர்கள் வீட்டுக்கே போறாங்கன்னு இருக்கு, அது எப்படி? நிச்சயமா, ஸ்வாட்னா தெரியும் இல்லையா? ஒவ்வொரு மாணவரோட பலம், ஸ்ட்ரென்த்ஸ், பலவீனம், வீக்னஸஸ், அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள், த்ரெட்ஸ். ஆமா, இதையெல்லாம் டீச்சர்ஸ் அவங்க வீட்டு சூழலோட சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இது மூலமா ஒவ்வொரு குழந்தைக்கும் ரொம்ப பர்சனலைஸ்டா கைடன்ஸ் கொடுக்க முடியுது.
ஓ, இது ரொம்ப டெடிகேட்டடா இருக்கே. ஆமா, இது மாதிரி இயற்கை மேல இருக்கிற பயத்தை போக்க சில அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அடங்கிய தனித்தரார் நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க. நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம் மேல இருக்கிற பயம் போகணும்னு. நேரடி அனுபவம் மூலியமா கத்துக்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் இருக்கு? தமிழர் ஐந்திணைகள் ஃபீல்ட் ட்ரிப் ஒரு நல்ல உதாரணம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒவ்வொரு நிலத்துக்கும் நேரடியா கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற கலாச்சாரம், புவியியல், சூழலியல் பத்தி கத்துக் கொடுக்கறாங்க. ஆஹா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ் நடத்துறாங்க. அதுல போட்டியிடுறது, கேம்பெயின் பண்றது, ஓட்டு போடுறதுன்னு டெமோக்ராட்டிக் ப்ராசஸையும் லீடர்ஷிப்பையும் நேரடியாவே கத்துக்கறாங்க. மாணவர்களே பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அப்புறம் ஆண்டு விழா எல்லாம் நடத்துறதுன்னு படிச்சேன். அது உண்மையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். பிளானிங்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் அவங்களே பொறுப்பேத்துக்கறாங்க. அப்போ பொறுப்புணர்வு தானா வருமே. கண்டிப்பா. அவங்க கொள்கைகள்லயும் இந்த முழுமையான வளர்ச்சி தெரியுது. பாருங்க, 3வது வரைக்கும் மார்க்கே கிடையாது. மார்க் இல்லையா? ஆமா, 8வது வரைக்கும் கிரேடிங் சிஸ்டம் இல்ல. மன அழுத்தம் இல்லாம அவங்க முன்னேற்றத்துல கவனம் செலுத்தணுங்கிறது தான் நோக்கம். இது ஒரு பெரிய விஷயமாச்சே. பெற்றோர்கள் எப்படி ஏத்துக்கறாங்க? ஆரம்பத்துல சில கேள்விகள் இருக்கலாம். ஆனா போக போக குழந்தைங்களோட உண்மையான ஆர்வத்தையும் திறமை வளர்ச்சியும் பார்க்கும்போது அவங்களே சப்போர்ட் பண்றாங்க. இது போக எல்லாரையும் மதிக்கிறது, ஹோம் ஃபினான்ஸ் அதாவது வீட்டு வரவு செலவு பார்க்கறது, டீம் ஒர்க், சுத்தமா இருக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கிரியேட்டிவிட்டி பத்தி என்ன பண்றாங்க? அதுக்கும் நிறைய இருக்கு. பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், அப்புறம் ஸ்டூடெண்ட் இன்வென்ஷன் ப்ரோக்ராம்னு மாணவர்கள் புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம். ஏன் உங்க கேள்வித்தாளை நீங்களே உருவாக்குங்கன்னு கூட சொல்றாங்க. சூப்பர். அப்புறம் தொழில் பயிற்சின்னு இருந்துச்சு. ஆமா, தச்சு வேலை, தையல் மாதிரி சுயசார்புக்கான திறன்களை கத்துக் கொடுக்கறாங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பயிற்சி இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட், குட் டச், பேட் டச் விழிப்புணர்வு, புது அறிவுன்னு சில வேல்யூ ஆடட் கோர்ஸும் இருக்கு. ஆ, சுருக்கமா சொல்லணும்னா நாராயண வித்யாசிரமம் பொறுத்த வரைக்கும் கல்விங்கிறது வாழ்க்கைக்கு தயார் பண்ற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அதுவே வாழ்க்கைன்னு பாக்குறாங்க. கரெக்ட். சுதந்திரமா சிந்திக்கிற, இரக்க குணம் கொண்ட, நம்பிக்கையான தலைவர்களை உருவாக்கணுங்கிறது தான் அவங்க முயற்சி. இந்த மாதிரி அணுகுமுறைகள் நாம பொதுவா பள்ளி கல்விய பாக்குற விதத்துக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? நீங்க கூட இந்த பள்ளிய பத்தி விரிவா பார்க்கணும்னு சொன்னதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். நிச்சயமா. இது நம்ம எல்லாரையுமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இது மாதிரி முழுமையான நிஜ உலக அனுபவங்களை மையமா வச்ச கல்வி முறைகளை நாம பரவலாக்க முயற்சி செஞ்சா, ம். அது நம்ம இளைஞர்களை வெறும் பரீட்சைக்கு தயார்படுத்துறதோட நிறுத்தாம நிஜ வாழ்க்கையோட சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் தயாராக்குறதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு ஆழமான கேள்வி. கண்டிப்பா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும். இந்த பள்ளியோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு எதை சொல்லலாம்? இந்த 10 வருஷத்துல அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க? அவங்க கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஸ்கூல்ஸ்ல போய் நல்லா பண்றதே ஒரு பெரிய ரெகக்னிஷன் அவங்க நினைக்கிறாங்க. அது இல்லாம நேஷனல் லெவல்லயும் சில அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு அவங்களோட ப்ரீ ஸ்கூல் அப்ரோச்காகவும் ஓவரால் K-12 சிஸ்டத்துக்காகவும் எஜுகேஷனல் லீடர்ஷிப்காகவும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் பிரின்சிபல் திருமதி மகேஸ்வரி, ஃபவுண்டர் டாக்டர் VP சுரேஷ் இவங்களோட பங்களிப்பும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 10 வருஷம் 2015 டு 2025 அவங்க பயணம் எப்படி இருந்திருக்கு? ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. அவங்க இந்த ஃபர்ஸ்ட் டெக்கேட 3 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஃபவுண்டேஷன் இயர்ஸ், growth இயர்ஸ், இன்னோவேஷன் இயர்ஸ். ஆரம்பத்துல இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், வேல்யூஸ கரிக்குலத்தோட சேர்க்கிறது இதுல ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங், யாழினி அகாடமிக் எக்ஸ்போ, ஸ்டூடெண்ட் எலெக்ஷன்ஸ்னு புதுசா சிலது கொண்டு வந்தாங்க. இன்னோவேஷன் இயர்ஸ்ல ரீசெண்டா பூட் கேம்ப், வாரியர் ட்ரைனிங் மாதிரி இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஆக்டிவிட்டீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சொல்லப்போனா இந்த 10 வருஷத்துல 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல கைடு பண்ணி 25க்கும் மேற்பட்ட இன்னோவேட்டிவ் பிராக்டிசஸை கொண்டு வந்து நேஷனல் ரெகக்னிஷன் வாங்கி ஒரு ஸ்ட்ராங்கான பேரண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ விஷயம் பேசிட்டோம். சுருக்கமா ஒருத்தர் ஏன் NVSS செலக்ட் பண்ணணும்னு கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? கேட்டிங்கன்னா, உங்க குழந்தைக்கு வெறும் மார்க்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, நல்ல கேரக்டர், லைஃப் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வளரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா NVS ஒரு நல்ல சாய்ஸா இருக்கலாம். ஏன்னா அவங்க சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச் வச்சிருக்காங்க, ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் கொடுக்கறாங்க, வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க, ஆரம்ப கல்வியை ஸ்ட்ரெஸ் இல்லாம கொடுக்கறாங்க, முழுமையான வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இருக்கு, பேலன்ஸ்டு கரிக்குலம் வச்சிருக்காங்க. வெறும் எக்ஸாமுக்கு மட்டும் தயார்படுத்தாம வாழ்க்கைக்கே தயார்படுத்துற ஒரு சூழலை அவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்லலாம்.
ரொம்ப நன்றி. நீங்க சொல்லத வச்சு பார்க்கும்போது நாராயண வித்யாஷ்ரம் பள்ளிங்கிறது வெறும் ஒரு ஸ்கூல் இல்ல, அது ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் சென்டர்னு நல்லா புரியுது. அந்த குறைஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை, புதுமையான டீச்சிங் மெத்தட்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ்க்கு கொடுக்கற முக்கியத்துவம், அந்த யூனிக்கான ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ்னு நிறைய விஷயங்கள் அவங்கள தனிச்சு காட்டுது. அந்த முதலில் ஆரோக்கியம் பிறகு கல்விங்கிற ஃபிலாசபி அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் தெரியுது. இந்த உரையாடலோட இறுதியில ஒரு சின்ன சிந்தனைய உங்க முன்னாடி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்விஎஸ்ல இருக்கிற மாதிரி சில விஷயங்கள், உதாரணத்துக்கு இந்த லைஃப் ஸ்கில்ஸ் கிளாஸோ இல்ல அந்த டோபமைன் கான்ஷியஸ் டைம் டேபிள் மாதிரியோ சில அம்சங்களை நம்ம ஜெனரல் எஜுகேஷன் சிஸ்டம்லயோ இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நாம கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சதுண்டா? நல்ல கேள்வி. எதிர்காலத்துக்கு வெறும் நாலேஜ் மட்டும் போதுமா, இல்ல ஸ்கில்ஸும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடும் அதை விட முக்கியமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். நிச்சயமா. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.